போவாங்க. உண்மையிலுமே சொல்றேன் நடுவர் அவர்களே, நான் சொல்ல வந்தபோது அங்கிருந்து ஒரு அம்மா சொன்னாங்க, நல்ல டைலாக் அப்பா, கரண்ட் கட் ஆயிருச்சு. நாங்க ரொம்ப நன்றிமா. ஒரே ஒரு வார்த்தை, பழைய படத்துல உங்களுக்காகவே ஒரு டைலாக் வருங்க. என்ன உங்களுக்கு எல்லாரும் வாங்கிடுறாங்க, உங்களுக்கு 500 ரூபா தான் கொடுக்குறாங்க. நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்ற நடுவர்களே, பழைய படத்துல வந்த டைலாக் உங்களுக்கு அப்படியே பொருந்தும். என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு ஒரு டைலாக் இருக்கும். கைதட்டுங்க, இது உங்களுக்கு ரொம்ப பொருந்த நடுவர்கள். நான் கேட்கிறேன், ரொம்ப வந்து பேசினாங்கல்ல, ஒரே ஒரு 4 வார்த்தை, சொந்த பந்தங்களோடு வாழ்றதுதான் மகிழ்ச்சி, அதுதான் வாழ்க்கையில நிறைவை தரும்ங்கிற மாதிரி ஒரு நம்புற மாதிரி 4 விஷயம் ஏதாவது சொன்னாங்க. அதுல தாயினுடைய பெருமையை வேற அந்த அம்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உண்மையிலுமே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர், வளர்ந்த பேச்சாளர் ஒருத்தர், உண்மையிலுமே நடுவர் அவர்களே பேசினார் தாயினுடைய பெருமை. தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தாய் தான் இந்த உலகத்திலே கண்ட தெய்வம், பெற்றெடுத்த தாய் என்பது வேறு யாரும் இல்லை, அந்த கருவறையிலே இருக்கிற தெய்வம் தான் நம் வீட்டில் இருக்கிற அன்னை அப்படின்னு பேசினார். அவர் அந்த மாமனிதர் பேசினார் பாருங்க. அதை 2 பிச்சைக்காரம்மா உட்காந்து கேட்டுட்டு இருந்தது ரோட்டோரம். ஒரு பிச்சைக்காரம்மா சொல்லுச்சு, பெத்தா இந்த மாதிரி பிள்ளைய மகனா பெக்கணுண்டி அப்படின்னு. கூட இருந்த இன்னொரு பிச்சைக்காரி சொன்னா, வாய மூடு, அவனை பெத்ததே நான் தான், என்ன பிச்சையில கூட்டுதான் இந்த பேச்சு பேசிட்டு இருக்கிறான். நடுவர் அவர்களே, இதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேங்க, இங்க இருக்கிற பெத்தவங்க பெரியவங்க மத்தவங்க எல்லாரும் அது உண்மை, நான் மட்டும் கைதட்டுங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எங்களை எல்லாம் பணத்தாசை பிடிச்ச பேய்னாங்க, காசு 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 அலையில பிசாசுன்னாங்க. நடுவர் அவர்களே, ஒவ்வொரு ஆம்பளையும் காசுக்காக ஏன் பேயா பிசாசா அலையறான் தெரியுமா? யோசிச்சு பாருங்க, ஏன் பேய் பிசாசா அலையறான் தெரியுமா? நடுவர் அவர்களே, நாம வாழாத வாழ்க்கைய நம்ம புள்ள குட்டிக வாழணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு ஆம்பளையும் பேய் பிசாசா அலையறான். சத்தியம். நாம தொடாத உயரத்தை நம்ம குடும்பம் தொடரணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆம்பளையும் உழைக்கிறான். கண்டிப்பா. நான் இங்க நிறைய தாய்மார்கள் இருக்காங்கன்னு இவங்களை சத்திய சாட்சியா வச்சு நான் சொல்றேன். வெளிநாட்டில் தாய்மார்கள் இருக்காங்கல்ல, நம்ம மண்ணிலும் தாய்மார்கள் இருக்காங்கல்ல. தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கும் வெளிநாட்டு தாய்மார்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. என்னப்பா? நடுவர் அவர்களே, வெளிநாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு தாய்மார்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 பேருடைய ஓட்டத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? வெளிநாட்டு தாய்மார்கள் உடல் இளைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நம் தமிழ்நாட்டு தாய்மார்கள் தான் பிள்ளைகள் பிழைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஓட்டத்துக்கு எது வேணும்? காசு வேணும். கண்டிப்பா. யோசிச்சு பாருங்க, இது வேண்டாமா? இப்ப நான் நிறைய கேள்வி கேட்டாங்கல்ல, உங்க தம்பி நான் கேட்க மாட்டேன், நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி, நீங்க சொல்லுங்க இந்த மண்ணுக்கு பதில. அண்ணே, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா அண்ணே நான் சொல்றேன், சொல்லுங்க தங்கச்சி. புண்ணியம் பண்ணணும், புண்ணியம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், மனைவியை கண்கலங்காம பார்த்துக்கணும். சொர்க்கத்துக்கு போயிடலாம். வாட் வாங்கி குடிக்கணும் சார். சே, இது நரகம்டா. இது மூணும் பண்ணா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அண்ணே, அவங்க என்ன சொன்னாங்க? தர்மம் பண்ணணும், புண்ணியம் பண்ணணும், மனைவியை கண்கலங்காம பார்த்துக்கணும். இந்த 3 செஞ்சா சொர்க்கத்துக்கு போகலாம் அவங்க சொன்னாங்க. சரி, ஆனா நான் சொல்றேன், சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன செய்யணும்? சாகணும். அந்த அம்மா ஏதோ ஆவலா உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஏதோ சொல்ல போறாரு அண்ணே அப்படின்னு. உண்மையா சொல்றேங்க, நம்ம பட்டியல சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றால் சாகணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி உறவுகளுக்கு மத்தியில இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில நல்ல நள்ளிரவு நேரத்துல சுழச்சிக்கிட்டு இருக்கிறமே, இதுதான் சார் கைதட்டுங்க, இதுதான் வாழ்க்கையில சொர்க்கம். இதை எங்க இசைஞானி இளையராஜா சொன்னார். 1000 ஊருக்கு போலாங்க, பெங்களூரு, எங்க நீங்க ஊட்டி, எந்த ஊருக்கு வேணாலும் போலாம், எத்தனை வெளிநாட்டுக்கு வேணாலும் போலாம். ஆனால் சொந்த மண்ணில் சொந்தங்களோடு ஒரு நிகழ்ச்சியை ரசிக்கிறது தான் வாழ்க்கையில உண்மையான சொர்க்கம்ங்கிறத எங்கள் இசைஞானி இளையராஜா கொடுத்தாரு. எங்க
சொந்த பந்தம் தான் எல்லாமே அப்படிங்கிறாங்களே, அது மனைவியினுடைய பெருமையை பேசினாங்க. வேற ஏதாவது பண்றேன், வேற எந்த பெருமையை பேசியிருந்தாலும் விட்டுருக்கலாம். ஆனா மனைவியினுடைய பெருமையை பேசினாலும் அதுலயும் நாங்கெல்லாம் சேர்ந்துதான் குழந்தைகளை அடுத்த தலைமுறைகளை ஒழுங்கா வளர்க்கிறோம்னு. அதை பொறுத்துக்க முடியுமா? நான் கேட்கிறேன், முடியாது. நான் கேட்கிறேன், சண்டை இல்லாத வீடுன்னு ஏதாவது வீடு இருக்கா? எதுக்கு அடுத்த வீட்டை பேசிக்கிட்டு? உங்க வீட்டை எடுத்துக்கங்க. உங்க வீட்டுல உங்க வீட்டம்மா எங்க அன்னைக்கும் உங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கா வரலையா? இல்ல சண்டை தான் வராம போவா, வாழ கழுவுங்கடா வரலையாத்தான் நாங்க விட்டுருவோமா? எதுக்கு இருக்கு 6 பேரு அண்ணனோட சித்தி 7 பார்வையே தெரியுமா? பார்வையிலே வாழைப்பழத்தை பழிக்க வைப்பான் அப்படின்னு நான் கேட்கிறேனே. தயவு செய்து நல்ல பெரியவங்க உட்கார்ந்து கேட்கிறீங்க, குழந்தைகளை அருகில் வைத்துக் கொண்டு தயவு செய்து புருஷன் முட்டாட்டி சண்டை போடக்கூடாது. கண்டிப்பா பல வீடுகளில் இந்த பிரச்சனை நடக்குதா இல்லையா? நடக்குது. இன்னைக்கு மாரியம்மன் கோயில்ல அத்தனை அர்ச்சனை நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? வீட்டுல எல்லாம் அத்தனை பிரச்சனை நடக்குதுன்னு அர்த்தம். உண்மையா நான் கேட்கிறேன், ஒரு கணவன் மனைவி இடையில சண்டனை, மகன் இருக்கான் பக்கத்துல, அதை கவனிக்காம அவர் அந்த அம்மாவை திட்டுது, அந்த அம்மா அவரை திட்டுது. உறவுகளோட லட்சணம் பாருங்க. பார்த்து எப்படி பார்த்து தெரியுமா? ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டம், ஏ முண்டா. பையன் கேட்டா, அம்மா நான் யாரு மாறினா? நீ சும்மா குடிச்சார் மாத்துறீங்களா? நீ சும்மாரா குட்டிச்சாத்தாச்சு. கொஞ்ச நேரம் அமைதியாச்சுனே சண்டை. அப்பா இல்ல அம்மாட்ட கேட்டான், அம்மா பேய்னா என்னமா, பிசாசுனா என்னமா, தண்டம்னா என்னமா, முண்டம்னா என்னமா? அம்மா சொன்னா பாருங்க, குடும்பத்தை பேணி பாதுகாக்கிற அந்த உறவு சொல்லிச்சு. பேய் உங்க அப்பந்தான் பேய், பிசாசு கட்டிட்டு சீரழியும் மாதிரி நான் தான் பிசாசு. தண்டம் உங்க அப்பன் சொந்தக்கார பூரா தண்டம். முண்டம் நம்ம வீட்டில் இருக்கிற சேப்பா சோறு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சேரு சோபா எல்லாம் முண்டம். ஒரு வாரம் கழிச்சுனே அவங்க அப்பாவோட அண்ணன் வந்தார். எங்கடா உங்க அப்பா, எங்கடா உங்க அம்மான்னு சொன்னா பாருங்க, பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்தில் உட்காருனா. பசங்கங்கிற படத்துல உங்கள் இனிய நண்பர் நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு அருமையான ஒரு டைலாக் கொடுத்திருப்பார். என்ன தெரியுங்களா? குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். அப்படின்னா அவங்க முன்னாடி நல்ல வார்த்தைகளை விதைக்க வேண்டியது உறவுகளின் பொறுப்பா இல்லையா? கண்டிப்பா அந்த பொறுப்பு இருக்கு அவங்க இல்லையே. அந்த காலத்துல பாட்டு கொடுத்தாரு புலமை பித்தன், எந்த குழந்தையும் நல்ல